தேர்தலில் போட்டியிட விரும்பாமல் ஒதுங்கியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதை அடுத்து அக்கட்சியின் வேட்பாளர்கள் ஓட்டு சேகரிக்க துவங்கியுள்ளனர். தென்சென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் சனிக்கிழமையன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். தி நகரில் உள்ள நடேசன் பூங்காவில் நடைபழகுநர்களிடம் ஓட்டு சேகரித்தார். அப்பகுதியை கடந்து சென்ற மக்களிடம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஓட்டு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸில் மூத்த தலைவர்கள் தேர்தலில் நிற்க முன்வரவில்லை என்றும் அவர்களில் சிலர் நரேந்திர மோடி பிரதமராக வர எண்ணுகின்றனர் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளராக நிற்பதற்கு எவருமே முன்வரவில்லை. முக்கியமான தலைவர்கள் அவர்களெல்லாம் முன்வராதற்கு ஒரு காரணம், எனக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கௌரவம் இருக்கிறது, நான் தேர்தலில் நின்று வைப்புத் தொகையை இழப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்லி சாமர்த்தியமாக பல காரணங்களை சொல்லி ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் அதிலே சில தலைவர்கள் எனக்கே தெரியும், உண்மையான காரணம் என்னவென்றால் அவர்களே கூட நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்றுதான் அவர்களே விரும்பி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம். திமுக அதிமுகவிற்கு மாற்று அணியாகவும் காங்கிரஸை ஆட்சியிலிருந்து விரட்டி நாட்டை காப்பாற்ற வலுவான கூட்டணியை பாரதிய ஜனதா அமைத்துள்ளது என்றும் நரேந்திர மோடி மீண்டும் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வருவார் என்றும் இல கணேசன் கூறினார்.